ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை சேமிக்கிறதுக்கான ரகசியத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சில விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுறதை கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம நல்லபடியாக பார்த்திங்கன்னா சேமிக்க முடியும் பணத்தை. நம்ம 5000, 10,000, 15,000 இந்த மாதிரி எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்ல. நம்ம எதுக்காக செலவு பண்ணுறோம், ஏன் செலவு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யோசித்து செலவு பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நாங்கள் மாதத்துக்கே 10,000 தான் சம்பாதிக்கிறோம். இந்த 10,000 வச்சு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்குது. இதில் நாங்கள் எங்கிட்டு போய் சேமிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கள, அது எனக்கு புரியுது. ஆனால் நம்ம உட்காந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவோ பார்த்திங்கன்னா சிக்கனம் பண்ணலாம். நம்ம எவ்வளவோ பார்த்திங்கன்னா அனாவசியமாக செலவு பண்ணிட்டு தான் இருப்போம். நம்மளுக்கே தெரியாமல் இருக்கும். நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளாலேயும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேமிக்க முடியும் பணத்தை. இப்போ நான் குட்டியாக ஒரு ஸ்டோரி சொல்லட்டுமா? என்னம்மா ரகசியம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ கதை சொல்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. இது இன்னொரு பொண்ணு பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 50,000 கிட்ட சம்பாதிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த 50,000 சம்பாதிக்கிறாங்கல்ல, அந்த பொண்ணு தானே சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் அப்படி தான் இல்லை. அந்த பொண்ணுக்கு என்ன அப்படின்னா இந்த 50,000 பத்தலை. இந்த 50,000 சம்பளம் பத்தலை. அவங்களுக்கு இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை தான் இருக்கே தவிர இந்த 50,000லேயே எவ்வளவோ சேவ் பண்ணலாமே அப்படிங்கிற ஐடியா அவங்களுக்கு வர மாட்டேங்குது. இதில் இருந்து என்ன புரியுது அப்படின்னா, நம்மக்கிட்ட எவ்வளோதான் காசு இருந்தாலும் நம்ம பத்தலை அப்படின்னு பாட்டு பாடினாலும் அந்த காசு நம்மளுக்கு பத்தாம தான் போகும். இது 10,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னா அதை பக்குவமாக செலவு பண்ணிட்டு வந்தாலே நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக இருக்கிற காசை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டணும் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். கிடைக்கிற காசில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சுட்டு மேற்கொண்டு நம்மளுக்கு இன்கம் வர்றதுக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்திக்கணும். நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற ரகசியத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களே ஆச்சரியப்படுவாங்க. இந்த காசுக்குள்ளேயே இந்த அளவுக்கு சேமிச்சிருக்கே அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கவங்களே உங்களை பெருமையாக பேசுவாங்க. நம்மளோட சின்ன சின்ன சேமிப்பு தான் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும். இப்போ வேணால் நம்மளுக்கு இவ்வளோ தான் சேமிக்கிறோம், கம்மியாக தானே சேமிக்கிறோம், இது என்ன கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் பின்னாடி ஏதாவது ஒரு நிலைமையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சேமிப்பு கை கொடுக்கும். நம்ம ஒரு சில செலவுகளை மட்டும் தவிர்த்தோம் அப்படின்னாலே நம்மளால் பார்த்திங்கன்னா நல்லபடியாக சேமிக்க முடியும். நல்லபடியாக நிறையாவே சேமிக்க முடியும். அதுக்கு என்னென்னு வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற தவறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார் வாங்கணும், பைக் வாங்கணும், நல்ல காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. இது தப்பெல்லாம் கிடையாது. மனுஷனாக பிறந்தால் இந்த ஆசைலாம் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்மளுக்காக நம்ம வாங்குறத விட அவனுக்கு முன்னாடி நம்ம பெரிய கார் வாங்கணும், நல்ல மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடன் வாங்கிட்டு இருக்கோம். கடன் நம்ம வாங்குறதுனால அந்த கடன் அவங்க கட்ட போகிறது கிடையாது, நம்ம தான் கட்டி ஆகணும். நம்ம அவங்களுக்காக ஆடம்பரமாக செலவு செய்கிறதுனால நம்மளுக்கு தான் பார்த்திங்கன்னா லாஸ் ஆகுது. அதுக்காக காரு பைக்கே வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க. ஆனால் மற்றவங்க கிட்ட ஆடம்பரமாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எந்த ஒரு பொருளுமே வாங்காதீங்க. ரெண்டாவது நம்ம செய்கிற ரொம்ப பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நானே நிறைய தடவை செஞ்சுருக்கேன். அது என்னென்னா, இப்போ ஒரு பொருள் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பொருள் நம்ம வீட்டில் நிறையவே இருந்தாலும் நம்ம அந்த பொருளை ஆளாக போய் வாங்கிட்டு வீட்டில் வைப்போம். அந்த பொருள் நம்மளுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னா கூட நம்ம ஆஃபர் போட்டிருக்காங்களே அப்படிங்கிறதுக்காகவே அந்த பொருளை வாங்குவோம். ஒரு பொருள் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வாங்கின பொருளையே நம்ம திரும்ப திரும்ப வாங்குறதுனால தான் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா ஏழையாகவே இருக்கும். அதுக்காக நம்ம ஆஃபரில் பொருட்கள் வாங்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு நம்ம வாங்குகிற பொருள் தேவை இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த பொருளை வாங்கணும்.
நம்ம செய்கிற மிஸ்டேக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்குறது. நம்ம வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கடன் வாங்குவோம். கடன் வாங்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வட்டி கட்டியே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி காசு வந்து வேஸ்ட்டாக போயிடும். நம்மளால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேமிக்கவே முடியாது. வீடு வாங்குறது என்னதான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வட்டி கட்டுறதுனால பாதி காசை அதுலேயே வந்து போட்டுடுறோம். என்னதான் நம்மளுக்கு சொந்த வீடு இருந்தாலும் நம்ம கடனாளியாக தான் இருப்போம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கூட நம்ம சொந்த காசை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா யாருக்கோ போய் நம்ம வட்டி கட்டுறதுக்கு நம்மளே அந்த காசை சேர்த்து வச்சு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடோ காரோ வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4th விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை அவாய்ட் பண்ணணும். டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதிகமாக பண்ணாமல் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டாக வச்சுக்கணும். அதுக்கும் மணி சேவ் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக ஒரு சம்மந்தம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோன்னு வைங்களேன், நம்ம ஆன்லைன்லேயே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம காசு செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்மளுக்கு இருக்காது. அதே இது இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு கையில் இருக்க காசையோ பர்ஸில் இருக்க காசையும் நம்ம எடுத்து கொடுக்கும்போது காசு செலவு பண்ணிட்டோம், தெரியாமல் வாங்கிட்டோமோ அப்படின்னு நினச்சி நம்ம 2 நாள் வரைக்கும் வச்சு புலம்பிக்கிட்டே இருப்போம். அதுதான் நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் கையில் இருக்க காசை கொடுக்கறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம ஒரு திங்ஸ் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது அசால்ட்டாக பண்ணி விட்டுருவோம். காசு நம்மளை விட்டு போகுதே அப்படிங்கிற நினப்பும் நம்மளுக்கு இருக்காது. கையில் வச்சுருக்க காசை கொடுக்கும்போது தான் இந்த பொருள் நம்மளுக்கு தேவையா, இதை வாங்கணுமா வேணாமா அப்படின்னு 1000 தடவை யோசிப்போம். முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். எல்லா விஷயத்துக்குமே நம்ம ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காசு செலவாகிறதும் தெரியாது, நம்மளால் பார்த்திங்கன்னா மணி சேவ் பண்ணவும் முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கையிலே காசு கொடுத்து பொருட்களை வந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்ம கையில் ₹1,00,000 இருந்தாலும் சரி, கோடி ரூபாய் இருந்தாலும் சரி, அந்த பணத்துக்கான மதிப்பை நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த பணம் வந்து நம்ம கையில் இருக்கும். இல்லைனா இவன் வந்து நம்மளை சரியாக பார்த்துக்க மாட்டான், இவன் நம்மளை கவனிக்கவே மாட்டான், எந்த ஒரு மதிப்புமே கொடுக்க மாட்டான்னு அந்த பணம் மட்டும் ஓடாது, மகாலட்சுமி தாயும் வந்து சேர்ந்து ஓடிடுவாங்க. அதனால ₹10 இருந்தாலும் சரி, அதை நம்ம வந்து மதிப்பு கொடுத்து பக்குவமாக சேர்த்து வச்சோம் அப்படின்னா தான் அந்த ₹10 ஒரு நாள் 10,000 மாறும், ஒரு நாள் 10 லட்சமாக மாறும். 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான பொருளை மட்டும்தான் வாங்கணும். ஆனால் நம்ம அப்படியா பண்ணிகிட்டு இருக்கோம்? விளம்பரத்தில் காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த பொருள் வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறதே கிடையாது. பிடிச்சி நம்ம ஒரு பொருளை வாங்குறதை விட அந்த பொருள் வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து வாங்கணும். நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம பொருட்கள்லாம் வாங்கணும்னா வீடு ஃபுல்லாக வெறும் பொருட்களாக தான் இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் அப்படி நம்ம பிடிச்சிருக்குங்கிறதுக்காக பொருள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் காசு சேமிக்கவே முடியாது. அதனால் நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இது நம்மளுக்கு தேவைப்படுமா அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பொருள் வாங்குங்க. 6வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. அவன் ₹1,00,000 ஃபோன் வச்சுருக்கான், நானும் அதே மாதிரி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கடன் வாங்கி ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபோனில் 3/4 நேரம் கால் பண்ணுறது அந்த கடன்காரவங்களாக தான் இருப்பாங்க. அப்போ இந்த ஃபோன் வாங்குகிற சந்தோஷம் போய் ஏன்டா இந்த ஃபோனை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. நம்ம மொபைல் ஃபோன் வாங்குறதே ஃபோன் பேசுகிறதுக்காக, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு, யூடியூப் யூஸ் பண்ணுறதுக்காக தான். இந்த எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ₹10,000 ஃபோன்லேயே இருக்கும். அப்புறம் எதுக்காக நம்ம அதிகமாக அளவுக்கு மீறி நம்ம ஆசைப்பட்டு ஒரு ஃபோன் வாங்குறதுனால நிம்மதி போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம மணியும் பார்த்திங்கன்னா சேவ் பண்ண முடியாமல் போயிடும். ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஃபோன் வச்சுருக்கும் போது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிற விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கடன் வாங்கி ஒரு ஃபோன் வாங்கி நம்ம நிம்மதியை கெடுக்கிறத விட நீங்கள் சிறுக காசை வந்து சேர்த்து வச்சு அந்த காசில் ஃபோனை வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக அந்த சந்தோஷமே வேறு லெவலில் இருக்கும். இது ஃபோன் வாங்குறதுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் காஸ்ட்லியான பொருள் எது வாங்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அந்த பொருளை வாங்கி நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் காசு சேர்த்து வச்சு அழகாக அந்த பொருளை வாங்கி சந்தோஷமாக வந்து இருக்கலாம். நான் உங்களை அதிகமாகலாம் சேமித்து வைக்க சொல்லலை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சுட்டு வந்தால் கூட அது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயத்துக்கு உதவியாக இருக்கும்.
நான் இப்போ சொன்ன விஷயங்களில் நீங்கள் எந்த தவறு செய்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த யோசித்து அதை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் நிறைய பணத்தை சேமிக்கவே முடியும். கடன் வாங்காமல் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாங்க, நீங்களும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.